இந்தியாவில் பல ஆண்டுகளாக வெறும் 5 ரூபாய் லேஸ் சிப்ஸ்களில் கவனம் செலுத்தி வந்த பெப்சிகோ நிறுவனம் தற்போது 100 ரூபாய்க்கு மேல் விலையுள்ள ரெட் ராக் டெலி என்ற புதிய பிரீமியம் சிப்ஸ் வகையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் சிப்ஸ் சந்தை வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் பியாண்ட் ஸ்நாக்ஸ் போன்ற புதிய நிறுவனங்கள் பிரீமியம் சந்தையில் நுழைந்துள்ளன. நுகர்வோர் மாற்றத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையில் பெப்சிகோ இந்த பிரீமியம் சிப்ஸை அறிமுகப்படுத்துகிறது. இதுவே தங்கள் நிறுவனத்தின் முதல் உண்மையான கவர்மெண்ட் சிப்ஸ் முயற்சி என்று பெப்சிகோவின் சந்தைப்படுத்துதல் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடப்பு திருமண சீசனில் 6,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு அது சார்ந்த வர்த்தகம் நடைபெறும் என இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு கணித்துள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 15ஆம் தேதி வரை நீடிக்கும் ஆண்டின் பிரதான சீசனில் 46 லட்சம் திருமணங்கள் நாடெங்கும் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு கணித்துள்ளது. நகை கடைகள், ஜவுளி கடைகள் முதல் அழகு சாதன பொருட்கள் விற்பனை, உணவகங்கள் வரை வர்த்தகம் சூடுபிடிக்கும் என அந்த அமைப்பு கூறியுள்ளது. விண்வெளி துறையைப் போல அணு மின் உற்பத்தி துறையிலும் தனியாருக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அமைந்துள்ள ஸ்கைரூட் என்ற விண்வெளி புத்தாக்க நிறுவனத்தின் மையத்தை காணொலி முறையில் திறந்து வைத்தார். மேலும் இந்நிறுவனம் தயாரித்துள்ள விக்ரம் 1 என்ற ராக்கெட்டையும் பிரதமர் அறிமுகப்படுத்தினார். இதன் பின்னர் பேசிய அவர், விண்வெளி துறையில் களமிறங்கியுள்ள 300 புத்தாக்க நிறுவனங்கள் அத்துறையின் வளர்ச்சி குறித்த புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். விண்வெளி துறையில் அந்நிய முதலீடுகள் ஏராளமாக கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தில் இந்தியா சார்பில் விமான தாங்கி கப்பலான INS விக்ராந்த், பல்நோக்கு போர்க்கப்பல்களான INS உதயகிரி, INS ஹிம்கிரி ஆகியவையும் பங்கேற்கின்றன. இரு கப்பல்களுக்கும் கொழும்பு துறைமுகத்தில் இலங்கை கடற்படை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரும் 30ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கப்பல்களும் இந்நிகழ்வில் பங்கேற்கின்றன. சென்னை எண்ணூரில் உள்ள காமராஜர் துறைமுகம் காற்றாலைகளின் இறக்கைகளையும் கோபுரங்களையும் போக்குவரத்து செய்ய உள்ளது. இது சென்னையில் உள்ள காற்றாலை உற்பத்தியாளர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு காற்றாலை பாகங்களை தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்துதான் கொண்டுவர வேண்டியிருந்தது. இதற்கு 5 நாட்கள் வரை ஆவதுடன் கூடுதலாகவும் செலவாகும். காமராஜர் துறைமுகத்திலேயே காற்றாலை பாகங்களை வைக்கவும் போக்குவரத்து செய்யவும் கடந்த அக்டோபர் மாதம் நாட்டெக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் காமராஜர் துறைமுகம் 7,000 கோடி ரூபாய் மதிப்பிலான காற்றாலை பாகங்களை கையாள இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்ட தினத்தை முன்னிட்டு அரசமைப்பு சட்டத்தின் சிற்பியான டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் சிலை பிரான்சின் பாரிஸ் நகரத்தில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்வின் படங்களை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து இது ஒரு பெருமைக்குரிய தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவின் அரசமைப்பை வடிவமைத்ததில் அம்பேத்கரின் முக்கிய பங்கிற்கு அஞ்சலி என்றும் அவரது லட்சியங்கள் மில்லியன் கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். காஃபி அருந்தும் சிறந்த நேரத்தை பற்றி நிபுணர்கள் வெளியிட்ட ஆய்வில் காலை 6:30 மணி முதல் 8 மணி அல்லது 9 மணி முதல் 11 மணி இடைவேளையில் காஃபி குடிப்பது சிறந்தது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணிக்கு பிறகு காஃபி அருந்துவது இரவு உறக்க தரத்தை பாதிக்கக்கூடும் என மும்பையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்களின் ஆய்வில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காலை நேரத்தில் காஃபி குடிப்பது விழிப்புணர்வு மற்றும் கவனத்தை மேம்படுத்த உதவுவதாக நிபுணர்கள் விளக்கியுள்ளனர். அதே சமயம் மாலை நேரத்தில் காஃபின் நீண்ட நேரம் உடலில் தங்குவதால் உறக்க சுழற்சியை பாதிக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அலுமினிய பாத்திரங்களில் காரிய கலப்பு இருக்கும் அபாயம் உள்ளதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியான சில நிறுவனங்களின் அலுமினிய பித்தளை பாத்திரங்களை சோதித்ததில் காரிய அளவு அதிகமாக இருந்ததாக அமெரிக்க அரசு தெரிவித்திருக்கிறது. காரியம் உணவுடன் கலந்து உடலுக்குள் செல்லும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தங்கள் நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது. காரியம் உடலில் கலப்பதால் வாந்தி, தலைச்சுற்றலில் இருந்து ஞாபக மறதி, எடை குறைவு வரை பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் என்றும், எனவே இந்தியாவிலிருந்து வரும் சமையல் பாத்திரங்களை கவனமுடன் வாங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயிரிழப்பிலும் மற்றொருவரை வாழ வைக்கும் விஷயத்தில் தமிழகத்தின் பெருமை தொடர்கிறது. ஆம்,
உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது. இந்த ஆண்டில் இதுவரை 240 நபர்கள் உறுப்பு தானம் செய்துள்ளனர். இது கடந்த ஆண்டின் சாதனையாக 268ஐ நெருங்குகிறது. கடந்த 2024இல் இந்தியா முழுவதும் நடந்த மொத்த உறுப்பு தானங்களில் 24 விழுக்காடு பங்களிப்புடன் தமிழகம் முன்னணியில் இருந்தது. நேர்மையான விதிகள் மற்றும் தானம் செய்தவர்களுக்கு மாநில மரியாதை அளிக்கும் திட்டமே இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என மருத்துவத்துறை சார்ந்தோர் தெரிவிக்கின்றனர். உலகின் மிகப்பெரிய நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்தோனேஷியாவின் தலைநகரான ஜகார்த்தா. ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 41.9 மில்லியன் மக்கள் தொகையோடு ஜகார்த்தா முதலிடமும் 36.6 மில்லியன் மக்களுடன் வங்கதேசத்தின் டாக்கா நகர் இரண்டாவது இடமும் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் ஜப்பானின் டோக்கியோ நகரம் 33.4 மில்லியன் மக்கள் தொகையோடு மூன்றாவது இடத்துக்கு பின்தங்கியுள்ளது. மேலும் 2050ஆம் ஆண்டுக்குள் உலகின் மிகப்பெரிய நகரமாக டாக்கா மாறும் என்றும் ஐநா கணித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி அருகே கடற்கரை பகுதியில் சுறா மீன் தாக்கியதால் இளம்பெண் ஒருவர் கொல்லப்பட்டார். அவரோடு வந்த இளைஞர் படுகாயங்களோடு சிகிச்சை பெற்று வருகிறார். இப்பகுதியில் கடற்கரையில் குளிக்கப் போகும் மக்களை சுறாக்கள் தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் அப்பகுதியில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் அதையும் மீறி பலர் குளிக்க செல்கிறார்கள். இதுபோன்ற நிலையில் இவ்விபரீதம் நிகழ்ந்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே கடலூர் கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. கடல் அலையின் சீற்றமும் அதிகமாக உள்ளது. அதேபோல ராமநாதபுரம் பாம்பன் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பலத்த காற்று வீசும் நிலையில் கடலுக்கு சென்ற மீனவர்களை உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் என்றும் மீன்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே நாகை துறைமுகத்திலும் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் பெறுவதாக புகார் தெரிவித்து குறைதீர்ப்பு கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒவ்வொரு நெல் மூட்டைக்கும் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் சில முகவர்களோடு சேர்ந்து லஞ்சம் பெறுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவே 40க்கும் மேற்பட்ட கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதாக பொய் தகவலை தெரிவித்த நுகர்வோர் வாணிப கழக மண்டல மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதுடன் நெல் கொள்முதல் நிலையங்களை உரிய நேரத்தில் திறக்கவில்லை என குற்றம் சாட்டி வாடிப்பட்டி பகுதி விவசாயிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீ எதற்கு வாங்குகிறாய் கொள்ளை?